எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தி நல்லா கொண்டாடுனீங்களா? கிருஷ்ணனுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. பாரதி கண்ணன் பாட்டு பாடினான். கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் தாய், கண்ணன் என் சீடன், கண்ணன் என் காதலன், கண்ணன் என் தோழன். இப்படி கண்ணனை பற்றி எல்லா உறவுகளுமாக கண்ணன் எனக்கு இருக்கிறான் அப்படின்னு பாரதி கண்ணன் பாட்டு பாடினான். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் தாய், இப்படி பாடிக்கிட்டே வந்த பாரதி கண்ணன் என் சேவகன் அப்படின்ற தலைப்பில் ரொம்ப அழகாக கண்ணன் மாதிரி ஒரு சேவகன், ஒரு வேலையாள் கிடைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக பாடியிருப்பான் அந்த கண்ணன் என் சேவகன் அப்படின்ற பாட்டில். அதில் பாரதி சொல்கிறான், கண்ணன் சேவகனாக வந்த பிறகு அல்லது கண்ணனை வழிபாடு செய்ய ஆரம்பித்த பிறகு என்னெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்றத பாரதி சொல்கிறான். எங்கிருந்தோ வந்தான், இடை சாதி என்று சொன்னான், இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எனதகத்தை கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன் பொறுப்பாய் செல்வம் இளமாண்பு சீர் சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவம் சிவஞானம் என்றும் ஒளி சேர் நலம் அனைத்தும் ஓங்கி வருகின்றன கான். கண்ணன் என் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு என்னெல்லாம் கிடைச்சது தெரியுமா அப்படின்னு பாரதி ஒரு பட்டியல் போடுறான். செல்வம் முதல்ல சொல்கிறான், செல்வம், நல்ல புகழ், கீர்த்தி, சீரும் சிறப்புமா வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சீர் சிறப்பு, சிவயோகம், சிவஞானம், இந்த மாதிரி ஒளிசேர் நலம் அனைத்தும் எல்லா நலன்களும் ஓங்கி வருகின்றன கான் என்று பாரதி பாடுகிறான். கண்ணனை வழிபட்டால் இத்தனை நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். கண்ணனை வழிபாடு செய்தால் திருமணம் நடக்கும். ஏன்? பானாசுரனுடன் போரிட்டு தன்னுடைய பேரன் அனிருத்தனுக்கு திருமணம் செய்து வைத்தவன் கண்ணபிரான். அதே மாதிரி எதிரி தொல்லை அப்படின்னா கண்ணனை வழிபாடு செய்வது அவசியம். ஏன்? கௌரவர்களிடம் இருந்து எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்த கௌரவர்களிடம் இருந்து பாண்டவர்களை காப்பாற்றியவன், பாண்டவர்களுக்கு துணை நின்றவன், பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவன் கண்ணபிரான். கண்ணனுக்கு பார்த்தசாரதின்னு பேர். ஏன் பார்த்தசாரதின்னு பேர்? கிருஷ்ணரை ஏன் நம்ம பார்த்தசாரதின்னு சொல்கிறோம்? சென்னையில் திருவல்லிக்கேணியில் இருக்கிறாரே பெருமாள், அவருக்கு பார்த்தசாரதி பெருமாள்னு பேர். ஏன் கண்ணனுக்கு பார்த்தசாரதின்னு பேருனா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பார்த்தன் என்கிற அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியவன், அதனால அவன் பார்த்தசாரதி. அது மட்டும் காரணம் கிடையாது. பார்னா உலகம். சின்ன வயசில் படிச்சிருக்கிறீங்களா தமிழில்? பார் என்றால் உலகம், பார்த்தன் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும், நீங்கள் நான் எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் சாரதியாக இருப்பவன். அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் சாரதியாக இருப்பவன் என்பதால் தான் கண்ணனுக்கு பார்த்த சாரதி என்பது திருநாமம். நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சிக்கிட்டு இருக்கும்போது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் தகச்சிக்கிட்டு இருக்கும்போது, இதை பண்ணு, இதை பண்ணாத, இப்படி செய், இப்படி செய்யாத அப்படின்னு நமக்கு வழிகாட்டுகிற சாரதியாக இருப்பவன் கண்ணன். அதனால தான் அவருக்கு பேர் பார்த்த சாரதி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த இடங்களில் சர்ப்ப கிரகங்கள் இருந்தால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது காளிங்க நர்த்தன கிருஷ்ணரை. காளிங்கன் அப்படின்ற அந்த பாம்பினுடைய தலை மேலே ஏறி நர்த்தனம் ஆடினான் கிருஷ்ணன். அந்த தலையில் ஏறி நடனம் ஆடிக்கிட்டே அந்த வாழை கையில் பிடிச்சிருப்பார். நீங்கள் கோவில்களில் காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காளிங்கன்ற பாம்பு மேலே ஏறி நடனம் ஆடிக்கிட்டே அதனுடைய வாளையும் கையில் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த திருவுருவத்தை நீங்கள் பார்க்க முடியும். காளிங்க நர்த்தன கிருஷ்ணரை வழிபாடு செய்கிற போது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்பதோஷங்கள் நிச்சயமாக நீங்கும்.
கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணன் மீது கொண்ட காதலால் கண்ணனுக்கு அடிமை என்று கண்ணதாசன் என்று தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொண்டார். அவர் எழுதின கண்ணன் பாட்டு ஆயர்பாடி மாளிகையில் நம்ம எல்லாருமே கேட்கும் போதே அப்படியே மனதை உருக்குகிற இசை, குரல், வரிகள் எல்லாமே இருக்கும். அதில் காளிங்க நர்த்தனம் கண்ணன் ஆடினதை அவர் எழுதியிருப்பார். நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா? அது காளிங்க நர்த்தனத்தை பற்றி தான் கவியரசு கண்ணதாசன் அதில் எழுதியிருக்கிறார். அப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சர்பதோஷம் இருக்கிறதோ அவர்கள் காளிங்க நர்த்தன கிருஷ்ணரை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.